குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா. கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு ஒரு 2 minutes வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கடற்பாசி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அதில் நான் என்னென்ன சேர்த்துருந்தேன்னா 1 tablespoon மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலையும் இதோட சேர்த்துட்டு இந்த குடல் கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஒரு 1.5 tablespoon அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவு வதக்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா மணக்க குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.